வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி தான் படத்தில் வருமானு நினச்சிங்கன்னா கிடையாதுங்க, சத்தியமே கிடையாது. என்னோட கற்பனை தான், நான் சொல்கிறேன் பாருங்க. விஜய் வந்து எப்படின்னா ஒரு அழகான ஒரு குடும்பத்தில் பொறுப்பான ஒரு மனிதர், ஓகேவா? அவருக்கு வந்து அழகான ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஆக்சுவலாக ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்டிவ் இஸ்மாயில். என் இதயத்தில் குடியிருக்கும் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து முக்கியமான ஒரு செய்தி ஒன்று கிடச்சிருக்கு. பொங்கலே வந்து ஹாப்பியாக கொண்டாடுற அளவுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஜனநாயகம் படம் வந்து நிறையா சென்சார் சர்டிஃபிகேட் வரதுக்காக அங்கே வந்து இங்கே வந்து அவங்க பாடி இங்கே வந்து திருப்பி மறுபடியும் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும். நான் கூட பராசக்தி படம் ரிவ்யூ எடுத்தேன், எடிட் பண்ணிட்டு போட்டுட்ருக்கேன். எல்லாம் கேட்டாங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பொங்கலுக்கு வந்து படம் கண்டிப்பாக திங்கக்கிழமை வந்து சென்சார் கொடுக்க சொல்லிட்டாங்க, கன்ஃபார்மாக ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக திங்கக்கிழமை வந்து இப்போ கொடுத்துட்டாங்கன்னா பொங்கலுக்கு வந்து பொங்கல் அன்று, ஓகேவா, பக்காவாக எல்லாம் கொண்டாட போகிறோம். நிறைய பேர் ரிவ்யூவில் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து அந்த படத்தை பார்க்கும்போது ஆடல் பாடல் காட்சி சந்தோஷம் அதுதான் எங்களுக்கு பொங்கல், அப்படி என்னைக்கு வருதோ அதான் பொங்கலே கொண்டாடுற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. விஜய் சார் வந்து கண்டிப்பாக அந்த படக்குழுவினருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப போராட்டங்கள் போராடி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பெரிய நன்றி. நிறையா இப்போ வந்து முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சு, அந்த 10ஆம் தேதி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பராசக்தி படம் ரிலீஸு எங்கே பட்டி தொட்டி ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. படம் நல்லா இருக்குங்கிறாங்க. ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஹிந்தி அப்படிங்கிறது வந்து ஆணித்தரமாக ஒரு மனிதன்கிட்ட போய் திணிக்கக்கூடாது. தமிழ் மொழினா அவங்க தமிழ் மொழி தான், அவங்களா விருப்பப்பட்டால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டைரக்டர் சொல்லியிருக்காங்க. நல்ல வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போது செம்ம ஹாப்பியான ஒரு சந்தோஷத்தில் வந்து நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்ன படம்னா நம்ம ஜனநாயக படம் வந்து நான் ட்ரைலர் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே இருப்பேன். என்ன சொல்லுவேன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு கற்பனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக படமே தான் அந்த 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாமல் எதனால் ரிலீஸ் பண்ணல, யார் சண்டை கவர்மெண்ட் தான் அது காரணம். ஆக்சுவலாக அதுக்கப்புறமேல அது ஒரு கதை, அது தனியாக பேசுவோம். இப்போ நான் வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி தான் படத்தில் வருமானு நினச்சிங்கன்னா கிடையாதுங்க, சத்தியமே கிடையாது. என்னோட கற்பனை தான், நான் சொல்கிறேன் பாருங்க. விஜய் வந்து எப்படின்னா ஒரு அழகான ஒரு குடும்பத்தில் பொறுப்பான ஒரு மனிதர், ஓகேவா? அவருக்கு வந்து அழகான ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஆக்சுவலாக அந்த பெண் குழந்தைய நல்லபடியாக வளர்க்குறாரு. எப்படின்னா அந்த பொண்ணை வந்து நல்லா படிக்க வைக்கிறாரு. அந்த எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஓகேவா? இந்த பொண்ணுக்கு வந்து நான் மிலிட்ரியில் சேரணும்னு ஆசைப்படுது. எதனால் அந்த ஒரு மிலிட்ரியில் சேரணும்னு ஆசைப்படுதுன்னா, விஜய் வந்து அப்பா ஆகிட்டாரு, அவருக்குன்னு ஒரு தொழில் இருக்கும், கதாபாத்திரத்தில் அப்படி தானே இருக்கும். அப்போ நான் இருக்கேன், ஆட்டோ ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன், அந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன். அதேமாரி விஜய்க்கு ஒரு தொழில் இருக்கும், அதுதான் ஒரு போலீஸாக இருக்கிறாரு. ஆக்சுவலாக போலீஸாக இருக்கிறாரு. போலீஸ்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுடி போலீஸ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ரவுடி போலீஸ்னால் எப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அநியாயம் பண்ணுற போலீஸ் கிடையாது. ஆக்சுவலாக நியாயத்தை தட்டி கேட்குறது, யாராக இருந்தாலும் பார்க்கப்பட்டு அடிச்சு என்கவுண்டர் அடிக்க கொள்வது, என்ன அநியாயம் பண்ணுறீங்க பணங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவுடித்தனம். அவர் பார்த்தா பயமாக இருக்குது அந்த போலீஸ் தான், இவரா அப்படிங்கிற மாதிரி. அதான் தளபதி கொண்டான்னு டைட்டில் ஒரு பேம் வரும், பார்த்தோன்னே வில்லன் அதிர்வோம். அந்த மாதிரி போலீஸாக ஒரு கேரக்டரில் அவர் இருக்கிறார். விஜய் செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கு நிறைய உதவிகளை பயங்கரமான நன்மைகளை செஞ்சுட்டு இருக்காரு. ரவுடித்தனமாக தான் மீட் பண்ண முடியும், செய்ய முடியும், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வாழ்க்கை எப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தா படத்தில் வில்லனுங்கிற ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பொசிஷன் இருக்குங்க. வில்லன் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கான் வில்லன். அங்கே என்ன கொடூரம் செஞ்சான்னு தெரியல, அவனை அப்படியே நாட்டை விட்டு துரத்தி விட்டுறானுவா, அப்படிதான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த நாட்டிலேருந்து நம்ம இந்தியாவில் வந்து இராணுவ படைகள்லாம் வச்சு, அதுவும் இல்லாமல் ரோபோலாம் வச்சு ட்ரோன்லாம் வச்சு பயங்கரமாக இந்த இந்தியாவை ஒரு மாதத்தையே அழிச்சுன்னு உள்ளே வரான். வந்த உடனே விஜய் என்ன சிறப்பாக வந்து சிஎம், அப்போ அந்த ஊரில் வந்து இவ்வளோ அழிச்சிட்டு வராங்கும் போது சிஎம்லாம் பரபரப்பாக நாசர் வந்து சிஎம்மாக நடிச்சிருக்காரு. நம்ம ஊரில் எம்எல்ஏ இருக்காங்க, அதே மாதிரி எம்எல்ஏ வந்து எல்லா ஊர்லேயும் எம்எல்ஏ இருப்பாங்களே, அதே மாதிரி விஜய் கேரக்டர் இருக்க ஒரு ஊரில் எம்எல்ஏலாம் பிரகாஷ் ராஜ் எம்எல்ஏ இருக்கிறாரு. எம்எல்ஏயும் சிஎம்க்கும் இவங்களுக்கும் என்ன அநியாயம் பண்ணுறவனை போய் தட்டி கேட்டால் அவங்களுக்கு ஆதரவாக பல மாதிரி இருந்தால் அப்போ வந்து போலீஸ் வந்து கெட்டவன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவர் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு நல்லது செஞ்சுட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் மவளை வந்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. எப்படியாச்சும் நம்ம வந்து அந்த மிலிட்ரியில் கொண்டு வந்துன்னு ஆசைப்படுறாரு. இந்த பொண்ணு வந்து மிலிட்ரியில் கொண்டு வரதுனால மிலிட்ரி விஷயமா ஆர்மி இந்த மாதிரி போவோம், சண்டை இதெல்லாம் பண்ணுறவங்க சில சர்டிஃபிகேட்லாம் வாங்க, சில விஷயங்கள் இருக்கும்போது இந்த வில்லன் உள்ள நுழையும் போது இந்த பொண்ணுக்கும் அந்த மிலிட்ரியில் வரவனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது. எதனா அது வந்து மேக்சிமம் வந்து வில்லன்னா வந்து எல்லாம் அடிக்க வருவனும் பண்ணவனும் ரோபோலாம் கொண்டு வரணும், அந்த ரோபோவை தடுக்கிற அளவுக்கு இந்த பொண்ணு ஏதோ பண்ணுது. அதனால் வில்லன் வந்து மெயின் டார்கெட் என்ன வைக்கிறான்னா அந்த பொண்ணை வந்து ஒழிச்சு கட்டுன்னு. அப்போனா நம்ம வந்து இராணுவத்தில் வந்து எந்த அநியாயமும், இந்த இராணுவத்தில் இவ்வளோ இராணுவம் இறக்குவாங்களா அப்படின்னு சந்தேகமாக இருக்குது. அவ்வளோ ட்ரெயிலர் வருவாங்க வந்து அதை பண்ணும்போது
அப்போ வந்து இந்த பொண்ணை வந்து தடுத்துரும், அந்த பொண்ணை ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்க, மக்கள் வந்து நீங்களாக தான் பண்ண முடியும், நீங்களாக பண்ண முடியும், ஒரு போலீஸாக இருந்து என்ன பண்ண முடியுமோ இன்டோர் பிளாக் வரைக்கும் பண்ணுறாரு. போலீஸாக இருந்து ஒன்றும் சாதிக்க முடியும், மக்களுக்கு செய்ய முடியும்னு சொல்லிட்டு அரசியல் இறங்குறாரு. எப்படி விஜய் வந்து நடிகராக இருந்து நம்ம எப்படி நடிகரை விட்டுட்டு எப்படி அரசியலுக்கு வரோம், அதே மாதிரி போலீஸ் ஜாபை விட்டுட்டு அரசியலில் களம் இறங்கிட்டு எல்லாத்துக்கும் சவுக்கடி அடிக்கிற மாதிரி எம்எல்ஏலாம் அடிப்பார் பார்த்துருங்க கிளைமேக்ஸில். அதான் அடிக்கிறாரு போட்டு அடி என்ன நானே ஈட்டா சாங் வர இருக்குன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் ரீமேக் சாங் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சம்திங் இருந்தால் சொல்லுங்கள், அது இல்லாமல் கூட போகலாம். எம்எல்ஏலாம் போட்டு சேவியா போட்டு சாத்துறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா மக்களுக்கும் அப்போ ஒரு வேணு வரும், மேலே ஏறி அப்படி பேசுவார். போலீஸ் கட்டணும் ஏன்னா இருந்திருக்காரு, போலீஸ் கட்டணம் வச்சுருப்பாங்க. மக்களுக்கு வந்து கொடிலாம் பறக்கும். அவர் அரசியல் இறங்கிட்டாரு. அரசியல் இறங்கி மக்களுக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ரெண்டாவது பக்கம் என்ன போயிட்டு இருக்கோம், அந்த வில்லனை எப்படி அழிக்கிறாரு போயிட்டு இருக்கோம். இந்த வில்லனுக்கும் போலீஸுக்கும் எதிரியாக தான் இருக்கும். மவளை இருக்கும். கிளைமேக்ஸில் எனக்கு தெரிஞ்சு விஜய் மவ வந்து இறந்துருவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ரத்தத்தை நக்கிட்டு உள்ளே இறங்குறாரு, எல்லாத்தையும் கூட சம்சம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வெற்றி அடைகிறாரு. ஊர் மக்களுக்காக தன் மகள் உயிரே பணியை கொடுக்குறாரு. ஓகேவா? அதோட படம் முடியுதுன்னா நான் சொன்னது கதை தாங்க. இது வந்து இப்படி தான் படம் வரும்னு வரல, தெரியாது எனக்கு. ஆக்சுவலாக நிறைய பேர் ஒரு ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்டு நிறையா அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவாங்க. நான் ஒரு டைரக்டராக வச்சு இது இப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. எப்படி எதனால சாவுறான்னு சொல்கிறேன்னா, அந்த பொண்ணு விஜயோட ஆக்சுவலாக பொண்ணு வந்து ஒரு சீன்ஸில் பாட்டில் வரும்போது நீங்கள் பாருங்களா, அந்த பொண்ணு வரும்போது ரத்தம் தெரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு எஃபெக்ட் பண்ணி. அதனால அந்த பொண்ணு இறந்துன்னு சொல்கிறேன். இவ்வளோ பேசினேன் இஸ்மாயில், ஹீரோயினை பற்றி பூஜாவை பற்றி பேசலன்னு நினைக்கிறேன். பூஜா ஒரு ரிப்போர்ட்டர், என்ன மாதிரி யூடியூபர் மாதிரி அவங்க ரிப்போர்ட்டரு. அவங்களும் வந்து இந்த விஷயத்தில் வந்து போலீஸாக அநியாயம் பண்ணுறது, எடுத்து போடுறது, நியூஸில் போடுறது, அந்த வில்லன் வருது, இந்த பொண்ணை தக்க போடுறது, இந்த பொண்ணை அப்படி போகிறாங்க. அந்த பொண்ணையும் வந்து டாக்கர் பண்ணி கண்டிப்பாக டாக்கர் பண்ணுவான் வில்லன். ஓகேவா? பிடிச்சா தானே விஜய் கோவம் வரும். தங்கச்சியா ஜெயிச்சு அதுக்கு சப்போர்ட்டாக வரோன்னா அவளையும் பண்ணாதான். அது மாதிரி சின்ன ஒரு கேரக்டர் தான் பூஜா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அச்சுவின் இந்த படத்தை வைக்கிறீங்க, கண்டிப்பாக பாருங்கள். மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த படத்தை வயசுலாம் பேசிக்கிட்டே போகலாம், டைம் இல்லை. எல்லாரும் பொங்கலுக்கு ஹாப்பியாக கொண்டாடுங்க. நானே கொண்டாட போகிறேன். ஒரு நடிகனாக போய் செம்மையாக பார்ப்போம். என் நெஞ்சில் என் இதயத்தை நெஞ்சில்ங்கிற என் இதயத்தில் குடியிருக்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் ஹாப்பி பொங்கல். ஓகே, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாட்டுப் பொங்கல், கன்னி பொங்கல் நம்ம ஜாலியாக இருப்போம். கன்னி பொங்கல் ஜாலியாக இருக்காங்க. நம்ம மைக்கு தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் போய் கேட்போம். கன்னி பொங்கல்லாம் என்னன்னு சில பேர் தெரிய மாட்டேங்குது. கன்னி பொங்கல்லாம் என்ன தெரிஞ்சு வச்சிங்க. காரைக்கால் பீச்சில் சந்திப்போம். நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணுவோம். கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. நீங்களும் நான் இல்லை, அவங்க லாக்டேஸ் மாதிரி. பாய்.